ஓம் மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த விநாயகப் பெருமான் சதுர்த்தி வருகின்றதால் அனைவரும் விநாயகப் பெருமானை வேண்டி வாழ்க்கையில் எல்லா வளமும் வெற்றி பெற வேண்டும் என்று விநாயகப் பெருமானை பிரார்த்திக்கிறோம். எல்லோரும் விநாயகப் பெருமானை வாங்குவதற்கு எந்த நேரம், விநாயகப் பெருமானை பூஜிப்பது எந்த நேரம் என்று கேட்கின்றார்கள். விநாயகப் பெருமானை வாங்குவதற்கு 27/8/2025 புதன்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7:30 மணிக்குள்ளாகவும், அல்லது 9 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ளாகவும், அல்லது 12 மணி முதல் 1:30 மணி முதல் அதாவது 4 மணி வரையும், பின்பு 4 மணி முதல் எப்போது வேண்டுமோ அவரவர் வழக்கப்படி அவர் சம்பிரதாயப்படி விநாயகப் பெருமானை வைத்து பூஜிப்பது ரொம்ப சால சிறந்தது. இந்த நேரங்களில் வழிபடும் போது நாம் எல்லோரும் ஆண்டுதோறும் விநாயகப் பெருமான் சதுர்த்தி வருகிறது, என்ன நடந்தது என்று என்ன அப்படி நினைக்காமல், விநாயகப் பெருமானே இனிமேல் எங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், சகல ஐஸ்வர்யங்களும் சேர வேண்டும் என்று மனதார விநாயகப் பெருமானை வேண்டிக் கொண்டு விநாயகரை வாங்கி வருவதற்கு முன்பாக மஞ்சள் தண்ணியிலே பச்சை கற்பூரம் சிறிது சேர்த்து அதனை நன்கு கரைத்து வீடு முழுக்க தெளித்து விநாயகப் பெருமானை வருக வருகவென்று விநாயகப் பெருமானை எங்கு அமர வைக்கணுமோ அந்த இடத்துல சிரித்து விநாயகப் பெருமானை மனை அங்கே வைத்து ஆத்மாத்மாக வேண்டிக் கொண்டால் அனைத்து செல்வங்களும் தேடி வரும். அதே போல் விநாயகப் பெருமான் இந்த ஆண்டு வருவது பல வெற்றிகளை தருவார் என்பது ஒரு ஐதீகம். மேலும் என்னவென்று கேட்டால், விநாயகப் பெருமான் எங்கிருந்து வருகிறாரோ அங்கே சென்று சேருவதாக ஒரு ஐதீகம். மனித வாழ்க்கையும் அப்படித்தான். ஏனென்றால் விநாயகப் பெருமான் மண்ணிலிருந்து வருகிறார், மீண்டும் நீரிலே சென்று சேருவதாக ஒரு ஐதீகம். மனித வாழ்க்கையும் இப்படித்தான். ஆக விநாயகப் பெருமானை வேண்டிக் கொண்டால் எல்லா சிறப்புகளும் அடையலாம் என்பது ஒரு ஐதீகம். அந்த வரிசையிலே இந்த மேஷ ராசி முதல் மீன ராசி வரைக்கும் ஒரு ராசிக்கும் என்னென்ன செய்ய வேண்டும் என்பது இங்கு சொல்ல இருக்கிறோம். இதை கூர்ந்து கவனித்து செய்தவர்கள் இதை வீட்டிலும் செய்யலாம் அல்லது ஆலயத்திலும் செய்யலாம். முதலிலே மேஷ ராசிக்கு வெட்டிவேறு மாலையும் கட்டி சாமந்தி புஷ்பம் சாத்தி துவரையால் ஆன சுண்டல் விநாயகருக்கு நைவேத்தியம் நீங்கள் செய்து கொழுக்கட்டை போதகம் என்னென்ன செய்வோம் அதெல்லாம் செய்துங்க. இது எக்ஸ்ட்ராக விநாயகப் பெருமானுக்காக மேஷ ராசியும் விருச்சிக ராசிக்காரர்களும் இந்த 2 ராசிக்காரர்கள் அதை செய்து விநாயகருக்கு ஒரு சூரிய தேங்காய் விட்டு வந்தால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம். அடுத்தபடியாக ரிஷபராசி துலாம் ராசி இந்த 2 ராசிக்காரர்களும் வன்னி இலை எங்கானா இருந்து வன்னி இலை கொண்டு விநாயகருக்கு மாலையாக கட்டி அதை சாத்துவதும், வெள்ளை மொச்சை சுண்டல் செய்து நைவேத்தியம் செய்வதும், அவருக்கு தும்பை இலை இருக்கு இல்லையா, அந்த தும்பை இலை மாலையாக கட்டி விநாயகர் பெருமானை சாத்தினால் சகல ஐஸ்வர்யங்களும் அள்ளி அள்ளி தருவார் இந்த துலாம் ராசிக்கும் ரிஷப ராசிக்கும். அடுத்தபடியாக மிதுன ராசிக்கு மா இலை அரச இலை இருக்கு இல்லைங்களா, அந்த மா இலையை துளிரலையா பார்த்து பறிச்சுட்டு மாலையாக கட்டி சாத்தலாம். அதே மாதிரி அரச இலையும் விநாயகருக்கு சாத்தி எருக்கம்பு வெள்ளை எருக்கம்பு கிடைச்சா பாருங்களேன், சாதா எருக்கம்பு ரொம்ப விசேஷம். பச்சை பயிறு பாயாசம் செய்து விநாயகப் பெருமானை வேண்டி நைவேத்தியம் செய்து விநாயகப் பெருமானுக்கு சூரிய தேங்கி விட்டால் அனைத்து தடைகளும் நீங்கி நல்ல ஒரு ஆதாயம் செல்வம் ஐஸ்வர்யம் சேரும் என்பது ஐதீகம். அடுத்தபடியாக கடகராசிக்கு நீங்கள் செய்ய வேண்டியது தவணம் இலை இருக்குல்ல, தவண இலையை விநாயகப் பெருமானுக்கு சாத்தி, அதே சமயம் வெள்ளை தாமரை மலர் இருக்குல்ல, வெள்ளை தாமரை மலர் விநாயகப் பெருமானுக்கு சாத்தி பால் பாயாசம் நைவேத்தியமாக வைத்து ஒரு சூரிய தேங்காய் விடுவது அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், பதவிகள் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம். அடுத்தபடியாக சிம்மராசிக்கு தும்பைப்பூ மாலையாக சாத்தலாம். தும்பைப்பூ கிடைக்கவில்லை என்றால் தும்பை செடி சிறிது தும்பை புஷ்பத்தை கொண்டு விநாயகப் பெருமான் பாதத்தில் வைத்து மருதாணி இலை அதனை மாலையாக கட்டி விநாயகருக்கு சாத்தி செந்தாமரை மலர் வைத்து விநாயகப் பெருமானுக்கு சக்கர பொங்கல் நைவேத்தியம் செய்து ஒரு சூரிய தேங்காய் விட்டு வருங்கள், அனைத்திலும் வெற்றி பதவிகள் ஐஸ்வர்யம் வேலை அனைத்தும் கிடைக்கும். அடுத்தபடியாக தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் என்னன்னு கேட்டால் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல்லை சிறிதளவு கொண்டு விநாயகப் பெருமானை வைத்து வெள்ளைக்கடலை நைவேத்தியமாக செய்து ரோஜா அதாவது மஞ்சள் ரோஜா வருது இல்லையா, அது மாதிரி மஞ்சள் ரோஜாவை விநாயகப் பெருமானுக்கு மாலையாக சாத்தி வேண்டிக் கொண்டால் ஒரு சூரிய தேங்காய் விடுங்கள், உயர் பதவி கிடைக்கும், திருமணம் கூடி வரும், புத்திர சந்தன பாகியம் கிடைக்கும், வீடு வாங்குற யோகம் தரும். அடுத்தபடியாக மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் இந்த 2 ராசிகளுக்கும் எருக்கம் இலை இல்லையா, வெள்ளை எருக்க இலை கிடைச்சா ரொம்ப விசேஷம். அப்படிலாம் எருக்க இலைய மாலையாக கட்டி விநாயகப் பெருமானுக்கு சாத்தி செண்பக மலர் கிடைத்தால் வைங்க, அப்படி இல்லைன்னா வாசனை மலர் ஏதாவது சாத்தி அல்ல சங்கு புஷ்பம் வைத்து விநாயகப் பெருமானை பூஜிக்கலாம். விநாயகருக்கு எள் உருண்டை வைத்து நைவேத்தியமாக செய்து
சூறை தேங்காய் ஒட்டு வாருங்கள். விநாயகப் பெருமான் அருளால் கும்பராசிக்கும் மகர ராசிக்கும் இந்த 7.5 சனியில் இருப்பதனால் அனைத்து தொல்லைகளும் நீங்கி நல்ல புத்திரபாகியம், திருமண தடை, பதவி, உத்தியோகம், வீடு கட்டுதல் இப்படி இன்னும் பல தரும். இது 12 ராசிகளுக்கும் பொதுவாக. மேலும் ராகு கேது தோஷம் உள்ளவர்கள், ஏன்னா விநாயகப் பெருமான் கேதுவுக்கு அதிதேவதையாக வருகிறார். லக்னத்துக்கு 1ஆம் இடத்திலும் 2ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் ராகு கேது சஞ்சாரம் இருப்பதனால் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் கருப்பு உளுந்து கொள்ளு இரண்டையுமே சுண்டலாக செய்து அல்லது இன்னைக்கு விநாயகப் பெருமான் ஆலயத்தில் சென்று இதனை நைவேத்தியமாக வைப்பது நல்லது. இவர்களுக்கு மலர் என்ன மலர் கேட்டால் செமந்தி மலர் என்று கூறுவார்கள். அந்த புஷ்பமும் அல்லது செம்பருத்தி பூ கிடைத்தால் இந்த 2 புஷ்பத்தை விநாயகப் பெருமானுக்கு சாற்றி நீங்கள் 7 தீபம் 4 தீபம் விநாயகருக்காக சன்னதியிலே 7 தீபம் கேது பகவானுக்காகவும் 4 தீபம் ராகுக்காக ஏற்றி சூர தேங்காய் 2 உடைத்து வந்தால் இந்த ராகு கேது தோஷம் உள்ளவர்களுக்கு தோஷங்கள் நீங்கி திருமணம் விரைவில் இருக்கும். அது மட்டுமல்ல, நவகிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்கி இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் விநாயகப் பெருமான் அருளாசியோடு சகல ஐஸ்வர்யங்களை பெற்று நீடோடி வாழும் என்று விநாயகப் பெருமானை பிரார்த்திக்கிறோம். யூடியூப் நேர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வெற்றி தரும் விநாயகரை வெற்றி மேல் வெற்றி பெறுவார் தருவார் என்று கூட்டி விநாயகப் பெருமானை இருகரை கூப்பி வணங்குவோம். நன்றி நன்றி நன்றி.